இளைய பாரதம். வணக்கம் நண்பர்களே, இன்றைய இளையவாத நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, என்னிடம் இருப்பது ஆர்வம் மட்டுமே என்கிறார் ஐன்ஸ்டீன் அவர்கள். தோல்விகளை வெற்றி இலக்கை அடைவதற்கான படிக்கட்டுகளாக மாற்றி எதிர்காலத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கான நிகழ்ச்சியில் இன்று இடம்பெற காத்திருப்பவை சாதிக்க பிறந்தோர் நேர்முகம், நினைவூட்டுவோம் நிகழ்வுகளை, நடப்பு நிகழ்வுகள் ஆகியன. இன்றைக்கு சாதிக்க பிறந்தோர் பகுதியில உலக சாதனை படைத்த JS தீரஜ் அவர்களுடனான நேர்முகத்தை கேட்க போறோம். நேயர்களுக்கு வணக்கம். நம்ம நிகழ்ச்சியில இதுவரைக்கும் நிறைய சாதனையாளர்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில விழிப்புணர்வு பாடல்கள் பல பாடி உலக சாதனைகள் பல படைத்துக் கொண்டிருக்கோம் தீரஜ் அவங்கள நம்ம சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம். இப்போ நீங்க உலக சாதனைகள் சொல்லும் போது இந்த சின்ன வயசுல நிறைய சாதனைகள் படிச்சிருக்கீங்க. இந்த உலக சாதனைகள் படிக்க உங்களுக்கு ஒரு ஊற்று துணையா இருந்தது யாரு? உங்களை இந்த சாதனைகள் படைக்க உங்களை மோட்டிவேட் பண்ணது யாரு? மேம், என்ன இந்த சாதனைகள் படைக்க மோட்டிவேட் பண்ணது என்னோட பேரண்ட்ஸ், அப்பா அம்மா. சோ அவங்க இல்லைன்னா என்னால இந்த சாதனைகள் பண்ணிருக்க முடியாது. உங்களோட சாதனை பயணம் ஆரம்பித்த காலகட்டம் பத்தி சொல்லலாமா? சின்ன வயதுல இருந்து எனக்கு இசை மேல ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. சோ அது என்னோட பேரண்ட்ஸ் அதை நோட்டீஸ் பண்ணாங்க, எனக்கு இசை மேல ஆர்வம் இருக்கிறத. அதனால என்ன சூழல் என்கின்ற பகுதியில ஒரு இன்ஸ்டிடியூட் இருந்துச்சு, இந்த இசையை கற்க வேண்டிய ஒரு இன்ஸ்டிடியூட். அந்த இன்ஸ்டிடியூட்ல என்ன சேர்த்து விட்டு நாங்க கீபோர்ட், பாடல், கர்நாடிக் மியூசிக் அண்ட் டான்ஸ் மூணு நான் அங்க படிச்சேன். சோ அங்கதான் என்னுடைய முதல் இசை ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுது. சோ ஃபர்ஸ்ட் நான் என்னோட 7வது வயதுல என்னோட முதல் உலக சாதனையை படைத்தேன். 2 மணி நேரம் 30 நிமிடம் 30 நொடிகள் தொடர்ந்து இடைவெளி இல்லாம நான் கீபோர்டு வாசிச்சு என்னுடைய முதல் உலக சாதனையை படைத்தேன். அதை தொடர்ந்து என்னோட 8வது வயதுல தொடர்ந்து 2 மணி நேரம் 40 நிமிடம் 45 நொடிகள் தொடர்ந்து இடைவிடாமல் கர்நாடக சங்கீதம் பாடி என்னுடைய 2வது உலக சாதனை நான் படைத்தேன். அதே தொடர்ந்து என்னுடைய 9வது வயதுல 3 மணி நேரம் தொடர்ந்து இடைவிடாமல் வெஸ்டர்ன் டான்ஸ் ஆடி என்னுடைய 3வது உலக சாதனை படைத்தேன். இந்த சின்ன வயசுல, அதாவது உங்களுடைய உலக சாதனை பயணம் அப்படி சொல்லும் போது உங்களுடைய 7 வயதுல இருந்து ஆரம்பமாயிருக்கு. முதல்ல கீபோர்டு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பது, அடுத்து கர்நாடிக் மியூசிக், அடுத்ததாக டான்ஸ். இது தொடர்ந்து இன்னும் நீங்க உலக சாதனை பல படிச்சிருக்கீங்க, அதை பத்தி சொல்லலாமா? சோ இதை நான் கத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நான் பண்ணி முடித்த பிறகு இந்த கொரோனா என்கின்ற நோய் இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல தான் எல்லாருமே வீட்டுல இருந்தோம், என்ன பண்றதுன்னு தெரியாது, வெளியிலயும் போக முடியாது. அதனால மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு ஒரு தாட் மைண்ட்ல இருந்துச்சு. சோ என்ன பண்ணலான் இருக்கும்போது தான் என்னுடைய வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அங்கிள் ஒரு சாங் லிரிக்ஸ் எழுதினாங்க. எழுதிட்டு அவங்க அந்த பாடலை பாட முடியுமான்னு கேட்டாங்க. இப்ப நான் ஓகேன்னு சொல்லி நாங்க அந்த பாட்டை கொரோனா சாங் நான் பாடினேன். சோ அந்த அங்கிள் தான் லிரிக்ஸ் எழுதினாங்க, அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அதன் பிறகு அந்த கொரோனா பாடலுக்கு எனக்கு உலக சாதனை கிடைச்சிச்சு. இந்த உலக சாதனை படைத்த கொரோனா பாடல் இந்த நேயர்களுக்காக பாடலாமா? இப்போ கண்டிப்பா பாடலாமா? கொரோனாவை அழிக்கணுங்க, தனிமையாக இருக்கணுங்க, கொரோனாவை அழிக்கணுங்க, தனிமையாக இருக்கணுங்க, அடிக்கடி கை வாய்மைய சோப்பு போட்டு கழுவணுங்க, அடிக்கடி கை வாய்மைய சோப்பு போட்டு கழுவணுங்க, கொரோனாவை அழிக்கணுங்க, தனிமையாக இருக்கணுங்க, கொரோனாவை அழிக்கணுங்க, தனிமையாக இருக்கணுங்க. இந்த உலக சாதனை படைத்த விழிப்புணர்வு பாடல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இந்த விழிப்புணர்வு பாடலுக்காக நீங்க பாராட்டுகள் பல பெற்றிருப்பீங்க. இந்த கொரோனா பாடலுக்காக நீங்க பெற்ற பாராட்டுகள், நீங்க வாங்கின விருதுகள், இதை பற்றி சொல்லுங்க பார்ப்போம். அந்த கொரோனா பாடலுக்காக நிறைய நிறுவனங்கள், அது மட்டும் இல்லாம நிறைய ஆளுமைகள் என்ன பாராட்டி இருக்கிறாங்க. நிறைய ஸ்டேஜ்ல எனக்கு அவார்ட்ஸ் எல்லாம் தந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாடலுக்காக ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டு வேர்ல்ட் ரெக்கார்டு எனக்கு கிடைச்சிச்சு. அதன் பிறகு 8/9/2022 தமிழக அரசினுடைய கலை இளமணி விருது எனக்கு இந்த பாடலுக்காக கிடைத்தது.
இது மட்டும் இல்லாம நிறைய ஆளுமைகள், நம்ம கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சார் வந்து என்னுடைய ஸ்கூல்ல வந்திருந்தாங்க. அப்ப எனக்கு வந்து அவார்ட் தந்தாங்க. அது மட்டும் இல்லாம பணி நிறைவு பெற்ற IPS சைலேந்திர பாபு சார் வந்து என்ன வந்து பாராட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய ஆளுமைகள் என்ன வந்து பாராட்டி இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம டாக்டர் ராதாகிருஷ்ணன் IAS சார் வந்து எனக்கு வந்து அப்ரிசியேஷன் தந்திருக்கிறாங்க. இந்த பாடலுக்காக எனக்கு வந்து இந்தியா புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்டும் கிடைச்சிருக்குது. இந்தியன் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல வந்து இந்த சின்ன வயசுலயே வந்து இடம் பெற்றிருக்கீங்க. ரொம்ப பாராட்டுகள். உங்களோட தனி திறமைகள் அப்படின்னு சொன்னா இந்த பாடல், டான்ஸ், மியூசிக் இது தவிர வேற என்ன திறமைகள் இருக்கு உங்ககிட்ட? இது மட்டும் இல்லாம மேம், நான் வந்து தேடி வந்த நோய் மற்றும் புல்லாங்குழல் இப்படி 2 திரைப்படங்கள்ல நடித்திருக்கிறேன். அந்த திரைப்படம் உலக சாதனை படைச்சிருக்கு மேம். இந்த திரைப்படத்துல நடிக்கிற சான்ஸ் உங்களுக்கு எப்படி கிடைச்சு? எதன் மூலம் கிடைச்சு? நம்ம என்னுடைய மாஸ்டர், அதாவது எனக்கு கலையை கற்றுத்தந்த என்னுடைய டாக்டர் மாஸ்டர் ஜஸ்டின் அவங்க வந்து இந்த திரைப்படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. சோ அவங்க எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க இந்த படத்துல நடிக்கிறதுக்கு. அப்படி எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கிடைக்குமா. இதுவரைக்கும் உங்களுடைய உலக சாதனை பயணம், உங்களுடைய இசை பயணம், அப்புறமா நடிப்பு திறமை, இதுல எல்லாம் சாதனை படைத்திருக்கீங்க. நம்ம தாய்மொழி தமிழுக்காக உங்களுடைய சாதனைகள் இருந்திருக்கா? ஆமாங்க மேம். சோ நான் இந்த கொரோனா சாங் எல்லாம் பண்ண பிறகு நம்ம அந்த தாய்மொழிக்காக என்ன பண்ணோம்னு யோசிக்கும் போதுதான் எனக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது. என்னன்னா, நான் வந்து குமரி மண்ணில பிறந்ததுனால நம்ம திருவள்ளுவர் எழுதிய திருக்குறள் நம்ம வந்து இசை வடிவில பண்ணலான்னு ஒரு ஐடியா எனக்கு இருந்துச்சு. சோ அதனால எல்லா வாரமும் 10 திருக்குறளை இசை வடிவில கீபோர்டு வாசித்து பாடி நான் வந்து சோசியல் மீடியால பரப்புரை செய்துட்டு இருந்தோம். இந்த திருக்குறளை வந்து நிறைவு செய்யறதுக்கு எனக்கு 2 வருடம் ஆச்சு. 2 வருடத்துல இந்த திருக்குறளை வாரம் இதே மாதிரி பாடல் வடிவில பாடி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினேன். இந்த திருக்குறளுக்காக எனக்கு வந்து ஜாக்கி புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட் கிடைச்சிச்சு. ரொம்ப அருமையா பண்ணிருக்கீங்க. நம்ம தாய்மொழி தமிழுக்காக திருக்குறளை வந்து இசையமைச்சு பாடிருக்கீங்க. அந்த இசையமைத்து நீங்க பாடின திருக்குறள் பாடல்ல ஒரு சில பாடல்கள் பாடலாமா? பாடலாமா. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்று உலகு கற்றதனாலாய பயணம் கொள்வாளறிவன் நற்றால் தோளார் ஏனின் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை பிறவி பெருங்கடல் நீ துவர் நீத்தார் இறைவனடி சேராதார். ரொம்ப அருமையா படிட்டீங்க. திருக்குறள் பாடல வந்து நம்ம ஸ்கூல் படிக்கும் போது மனப்பாடம் பண்ணணும்னு சொன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணுவோம். ஆனா இந்த பாடல் வடிவுல நம்ம இந்த திருக்குறள் பாடல படித்தா அது அப்படியே மைண்ட் நின்றோம், ஒரு நாள் மறந்து போகாது. அந்த அளவுக்கு அருமையா நீங்க பாடல் பாடிருக்கீங்க. நீங்க வந்து திருக்குறள் பாடல் வந்து மொத்தம் 1330 பாடல்கள் இருக்கு. இந்த எல்லா பாடல்களையும் தொகுத்து வெளியிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேம், நான் எல்லா பாடலையுமே பாடல் வடிவுல பாடி வெளியிட்டு இருக்கிறேன் மேம். உங்களுடைய உலக சாதனை பயணம் அப்படிங்கறது நீங்க சொல்ல சொல்ல தொடர்ந்துகிட்டே போகுது. இப்போ நீங்க ஒரு இசை கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மாணவரா கொரோனா விழிப்புணர்வு பாடல், அப்புறம் திருக்குறள் பாடல் இதெல்லாம் வெளியிட்டு இருக்கீங்க. இது தவிர வேற ஏதாவது பாடல்கள் வெளியிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க மேம், நான் வந்து பனைமரம் பற்றி ஒரு விழிப்புணர்வு பாடல் வெளியிட்டு இருக்கிறேன். சோ தமிழ்நாட்டுல வந்து பனைமரம் இப்போ வந்து அழிந்துட்டு இருக்குது. சோ அதனால இப்ப நிறைய இடத்துல நம்மளால பனைமரத்தை பார்க்க முடியல. பனைமரம் பற்றி ஒரு விழிப்புணர்வு பாடல் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால ஒரு பனைமரம் பற்றி ஒரு விழிப்புணர்வு பாடல் பாடினேன். இந்த பாடலை வந்து என்னுடைய ஸ்கூல் ஆனுவல் டேல வெளியிட்டாங்க. இந்த விழிப்புணர்வு பாடலை இப்ப பாடலாமா? பாடலாமா. எத்தனை வகை எத்தனை பலன் பனையில் இருக்குது, எல்லாம் தரும் கற்பகமாய் பனையும் சிறக்குது. எத்தனை வகை எத்தனை பலன் பனையில் இருக்குது, எல்லாம் தரும் கற்பகமாய் பனையும் சிறக்குது. அரசு மரமாய் தமிழகத்தில் பனையும் இருக்குது, அரசு மரமாய் தமிழகத்தில் பனையும் இருக்குது. இருந்தும் அழியும் நிலையில் தானே பனை தொழிலும் இருக்குது, இருந்தும் அழியும் நிலையில் தானே பனை தொழிலும் இருக்குது. எத்தனை வகை எத்தனை பலன் எத்தனை வகை எத்தனை பலன் பனையில் இருக்குது, எல்லாம் தரும் கற்பகமாய் பனையும் சிறக்குது.
ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த விழிப்புணர்வு பாடல். இப்ப பனைமரம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம நிலத்தடி நீர் வளத்தை வந்து பாதுகாக்கிறதுல முதன்மையானதே இந்த பனைமரம் தான். இப்ப பனைமரம் வந்து இப்ப நம்ம மாவட்டத்தை பாக்குறது ரொம்ப அரிதா இருக்கு. இப்ப அந்த பனை தொழிலாளர்களும் சொல்லும் போது இப்ப ரொம்ப கருதான். நம்ம மாவட்டத்தை விட இப்ப வெளி மாவட்டத்துல கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு. நம்ம மாவட்டத்துல இப்ப வந்து பனை மரத்தை வந்து நல்ல இப்ப எங்குமே நடனம் சொல்லி முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இப்ப பரவாயில்லாம கொஞ்சம் கொஞ்சம் பனை மரம் வந்து நட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த விழிப்புணர்வு பாடலை கேட்கும் போது இந்த பனை மரத்தை கண்டிப்பா நடணும், எல்லாரும் நட்டு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இது உங்களோட பாடலை கேட்கும் போது தன்னால வருது. சரியா, இந்த விழிப்புணர்வு பாடல் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சரி, அப்புறமா நீங்க இந்த சிறு வயதுல இருந்து உங்களுடைய உலக சாதனை பயணம் அப்படின்னு சொல்லும் போது 7 வயதுல இருந்து ஆரம்பமாயிருக்கு. இந்த உலக சாதனைகள் படைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உற்ற துணையா இருந்த உங்களுடைய பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன விதமான சப்போர்ட் எல்லாம் பண்ணாங்க, அதை பத்தி உங்க ஷேர் பண்ணிக்கலாமா? பெற்றோர்களை பத்தி சொல்லலாமா? என்னுடைய அப்பா பேர் வந்து ஜோனி அமிர்த ஜோஸ். என்னோட அம்மா பேர் வந்து ஸ்மிதா. என்னோட அப்பா வந்து கன்னியாகுமரி மெடிக்கல் காலேஜ்ல ஆபீஸ் சூப்பரண்டா ஒர்க் பண்றாங்க. என்னோட அம்மா வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நான் அந்த இவ்வளவு சாதனைகள் பண்றதுக்கு எனக்கு முதல் காரணமாக இருந்தது என்னோட அப்பா தான். என்னோட அப்பாவுக்கு தான் வந்து எனக்கு இசை மேல ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. முன்னாடியே அவங்க வந்து தபேலா எல்லாம் பிளே பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நல்ல இசை மேல வந்து நிறைய ஆர்வம் உண்டு. ஸோ அதை தொடர்ந்து அவங்களோட ஆசை வந்து என்னோட பையனையும் நல்ல ஒரு இசையில அவனை கொண்டு வரணும்னு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு ஆசையா இருந்துச்சு. அதனால நான் வந்து என்னோட கீபோர்ட் கிளாஸா இருக்கட்டும், இசை பத்தி எந்த கிளாஸா இருக்கட்டும், என்னை வந்து கொண்டு விட்டு அங்க இருந்து என்னை கூப்பிட்டுட்டு வர்றது, இப்பவுமே நான் வந்து கீபோர்ட் கத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்பவுமே என்னை வந்து கொண்டு விட்டு கூப்பிட்டுட்டு வர்றது எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அவங்க அது மட்டும் இல்லாம இப்ப அந்த அவார்டு எல்லாம் அப்ளை பண்றதுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் உண்டோ அது எல்லாமே ஃபில் பண்ணி எல்லாமே எனக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த அவார்டு எல்லாம் வாங்குறதுக்கு முதல் காரணமாக இருந்தது என்னோட அப்பா தான். உங்களுடைய உலக சாதனை பயணம் 7 வயதுல இருந்து ஆரம்பித்த காரணமே உங்க அப்பா தான் சொல்லலாம் தானே? சின்ன வயசுலயே உங்களை வந்து அவ்வளவு மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு சாதனையும் படைக்க வச்சு இவ்வளவு தூரம் இத்தனை சாதனைகள் வந்து படைக்கிறதுக்கு முழு காரணமா இருந்தது உங்களோட அப்பா தான். நீங்க இப்போ சாதனை படைத்துக் கொண்டிருக்க மாதிரி உங்களோட உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் யாராச்சும் இந்த மாதிரி சாதனை படுத்திட்டு இருக்காங்களா? ஆமாங்க மேம். ஸோ எனக்கு வந்து ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்க பேர் வந்து தீக்ஷா. அவங்க வந்து இப்போ வந்து 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. இந்த திருக்குறளை வந்து தினம் ஒரு திருக்குறளை சொல்லி இந்த சோசியல் மீடியால பதிவு செய்து அவங்க வந்து 1330 திருக்குறளையும் சோசியல் மீடியால பதிவு செய்து நிறைவு செய்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து ஒரு டான்சர். அவங்க வந்து பரதநாட்டியம் கற்று நிறைவு செய்திருக்கிறாங்க. இதை தவிர்த்து அவங்க வந்து வயலின் பிளே பண்ணுவாங்க. அவங்க இப்பவும் வயலின் கிளாஸ் போறாங்க. அவங்களுமே நிறைய டான்ஸ் காம்படிஷனுக்கு போய் நிறைய பரிசுகளும் பெற்றிருக்காங்க. உங்களை வந்து எப்படி சாதனை படைக்க வச்சாங்களோ அதே மாதிரி உங்க சிஸ்டரையும் வந்து இதே ஃபீல்ட்ல கொண்டு வராங்க உங்க அப்பா. ஆமாங்க. சரி, உங்க அப்பாவை தான் பாராட்டணும் இந்த இடத்துல. எனக்கு 2 பிள்ளைகளையும் வந்து கரெக்டான பாதையில கரெக்டா வழிநடத்தி சொல்றாங்க. இப்போ நீங்க ஒரு பள்ளி மாணவனா படிச்சுட்டு இருக்கீங்க. இதன் கூடவே நீங்க கீபோர்டு கத்துக்கிறது, மியூசிக், இந்த மாதிரி சாதனைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கான நேரத்துல எப்படி செலவிடுறீங்க? மண்டே தொட்டு ஃப்ரைடே வரைக்கும் என்னோட ஸ்டடீஸ். சாட்டர்டே சண்டே ஆனா ஃபுல்லாவே நான் வந்து இந்த கீபோர்ட் கிளாஸ் போறது, கீபோர்டு வந்து பிராக்டிஸ் பண்றது, பாட்டை பிராக்டிஸ் பண்றது, ஸோ சாங்ஸ் எல்லாம் கேட்கறது, அந்த மாதிரி 2 நாளும் ஞாயிறு மற்றும் சனிக்கிழமை வந்து அந்த 2 நாளுமே என்னோட நேரங்களை இசைக்காக தான் என்னோட நேரத்தை நான் வந்து செலவழிப்பேன். உங்களுக்கு உணவு கட்டுப்பாடுகள், இப்போ உங்களோட உடல் ஆரோக்கியம், நம்ம இப்போ என்ன விஷயங்கள் பண்ணாலும் நம்ம உடல் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அந்த விஷயங்கள் பண்ணக்கு நம்ம உடல் வந்து ஒத்துழைக்கும். இந்த மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக உணவு கட்டுப்பாடுகள் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் அப்படி ஒன்றும் பண்ணதில்லை. வீட்டுல அம்மா செய்து தர சாப்பாடு தான் நான் வந்து சாப்பிடுறது. இது இல்லாம எக்ஸ்ட்ரா நான் அப்படி எதுவுமே இதுவரையும் சாப்பிட்டது இல்லை. பரவாயில்ல, வீட்டுல சமைக்கிற உணவை சாப்பிட்றதா நம்ம மருந்துன்னு சொல்லுவாங்க. நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க இப்போ நிறைய விழிப்புணர்வு பாடல்கள் படிட்டு இருக்கீங்க. இதுக்காக பேரணிகள் நடத்துவாங்க தானே? இந்த மாதிரி பேரணிகள் நீங்க கலந்து கொண்டிருக்கீங்களா? ஆமாங்க மேம், நான் நிறைய பேரணியில கலந்துருக்கிறேன். நான் வந்து ட்ரக் அவேர்னஸ் பத்தி நிறைய பேரணியில கலந்துருக்கிறேன். அதாவது இந்த ட்ரக் அவேர்னஸ் பத்தி நம்மளோட கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து ஒரு பேரணி நடத்தினாங்க. இந்த கன்னியாகுமரி கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து களியக்காவலை வரைக்கும்
சைக்கிளிங் பண்ணியிருக்கிறேன். இது மட்டும் இல்லாம நான் வந்து விழிப்புணர்வுக்காக நிறைய இடங்கள்ல சைக்கிளிங் வாயிலாக பயணம் செய்து மக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறேன். நீங்க உங்களுடைய உலக சாதனையை கூட நீங்க ஒரு சைக்கிளிங் பண்ணி மக்களே வந்து விழிப்புணர்வு அடைய செய்யறீங்க. நீங்க வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கீங்க, சாதனைகள் நிறைய படைச்சிருக்கீங்க. இதுக்காக உங்களுக்கு பாராட்டு விழா நடத்திருப்பாங்க, அந்த நிகழ்ச்சி பற்றி சொல்லுங்க. எனக்கு இந்த கொரோனா பாடல் பாடினதும் மற்றும் இந்த உலக சாதனை படைத்ததுக்காக நிறைய பாராட்டுகள் கிடைத்திருக்குது. என்னுடைய ஸ்கூல்ல என்ன வந்து ரெகக்னைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நம்ம தமிழ்நாடு மாவட்டத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள், இந்த ரைட்டர்ஸ், இந்த ஸ்பீக்கர்ஸ், அவங்க வந்து என்ன வீட்டுல கூப்பிட்டு அவங்க வந்து என்ன வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து என்ன வந்து நிறைய இடத்துல என்ன வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. அதாவது நான் படிச்ச இன்ஸ்டிடியூட்லே வந்து உலக சாதனை நடத்தும் போது என்ன வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தற்போது ஒரு முக்கடல் தமிழ் மண்டலத்தினுடைய ஆண்டு விழா நடக்கும் போது என்ன வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவா இந்திய இளைஞர்களுக்கு நீங்க ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் மாதிரி நீங்க சொல்ல தகவல்கள், நீங்க ஏதாவது தகவல்கள் சொல்லலாமா? சோ இப்ப வந்து எல்லாருமே வந்து படிப்புக்கு கவனம் செலுத்துறாங்க. படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தான். ஆனா இசை பயில்வதும் நல்லதுதான். ஆக்சுவலி நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிருக்கும். இப்போ இசையை கேட்டோம்னாலும் இசையை நம்ம வந்து பிளே பண்ணாலும் நமக்கு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம வந்து இந்த டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இது ரெண்டுமே நம்ம வந்து கடைபிடிச்சோம்னா கண்டிப்பா நம்ம வந்து பெரிய ஆளா வரலாம். இந்த இளைஞர்களுக்கு தேவையான ஒரு மெசேஜ் இப்ப சொல்லியிருக்கீங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைய பகுதி வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம கூட உலக சாதனைகள் பல நிகழ்த்திய தீனு ஜாமா தான் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்க கீபோர்ட் பிளே பண்றத உலக சாதனை படைச்சிருக்காங்க. அப்புறமா கர்நாடக சங்கீதத்துல பாடல் பாடி உலக சாதனை படைச்சிருக்காங்க. அதோட வெஸ்டர்ன் டான்ஸ் இடைவிடாமல் ஆடி உலக சாதனை படைச்சிருக்காங்க. இதோட கொரோனா டைம்ல வந்து விழிப்புணர்வு பாடல் பாடி உலக சாதனை படைச்சிருக்காங்க. இதுக்கு நிறைய பாராட்டுகள், விருதுகள் இதெல்லாமே பெற்றிருக்காங்க. அப்புறமா திரைப்படத்துல நடிக்கிற வாய்ப்பு பெற்றிருக்காங்க. புல்லாங்குழல், தேடி வந்த நோய், இந்த 2 திரைப்படத்திலும் நடித்திருக்காங்க. அப்புறமா நம்ம தமிழகத்தின் மாநில மரமான பனைமரம் பற்றி விழிப்புணர்வு பாடல் பாடியிருக்காங்க. அதோட விழிப்புணர்வு பேரணி சைக்கிளிங் பண்ணிருக்காங்க. அதோட கலை இளமணி அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருக்காங்க. நம்ம திருக்குறள் 1330 பாடல்களையும் இசை வடிவில பாடியிருக்காங்க. இந்த மாதிரி பல சாதனைகள் படித்த தீனு ஜாமா வந்து அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்கள், அவங்க படித்த சாதனைகள் இதெல்லாம் பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இவ்வளவு நேரத்தை எங்களோட செலவிட்டமைக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேம்.